ஓம் சாந்தி. ஹிந்தி பேசலாம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி எழுத்துக்கள் எழுதி பார்க்க போகிறோம். ஹிந்தி எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எழுதலாம். இப்போ நம்ம மூணு சுழி நான் எப்படி எழுதணும்? யூ போடுங்க, பக்கத்தில் ஒரு கோடு. யூ போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா மூணு சுழி நான். வாங்க எழுதி பார்க்கலாம். யூ போட்டு கோடு நான். இப்போ நான் துணை எழுத்தோடு எழுதுறோன்னா பக்கத்தில் ஒரு கோடு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போட்டாலே நான். அடுத்து நீ எழுதுகிறப்ப யூ போடணும், கோடு. அந்த கோடுலேருந்து ஃபுல்லாக லெஃப்ட் இழுத்துட்டு வந்துடணும். நீ குறில். இப்போ நீ நெடில் எழுதுவோம், யூ போடுங்க, கோடு. கோடுலேருந்து ரைட் சைடு நீளமாக கோடு. இது மூணு சுழி நீ நெடில். அடுத்து நூ எழுதுறதுக்கு யூ போட்டு கோடு போட்டு கீழே முட்டை போட்டு லெஃப்ட் சைடு நூ குரில். நூ நெடில் எப்படி எழுதணும்? நூ நெடில் எப்படி எழுதணும்? யூ போடுங்க, ஸ்ட்ரைட் லைன், கீழே முட்டை போட்டு ரைட் சைடு நூ நெடில். இன்னும் ரூவம் எப்படி எழுதணும்? யூ போடுங்க, கோடு போட்டுட்டு கீழே சி போட்டிங்கன்னா இன் ரூ. நெக்ஸ்ட்டு நே எப்படி எழுதணும்? யூ போடணும், கோடு போடணும், மேலே ஒரு கொம்பு நே. நை எழுதுறதுக்கு யூ போடணும், ஒரு கோடு, மேலே ரெண்டு கொம்பு அந்த கோடில் வந்து தொடரும் நை. இதுக்கு நோ எழுதுகிறப்ப யூ ஒரு கோடு, பக்கத்தில் இன்னொரு கோடு, இப்போ ஒரு கொம்பு நோ. யூ போடுங்க, கோடு போடுங்க, இன்னொரு கோடு, மேல் கோடு, ரெண்டு கொம்பு நவ். அடுத்து நம் நகை. யூ கோடு, மேற்கோடு, மேலே புள்ளி. இப்போ மூணு சுழி நம் நகை. யூ கோடு, சைடில் ரெண்டு புள்ளி நகை. இதில் அரை எழுத்து எப்படி எழுதணும்? யூ மட்டும் போட்டால் என்ன, இல்லாட்டி யூ போட்டு கோடு போட்டு ராசா கோடு போட்டாலும் இன். மூணு சொல்லி இன். வாங்க நோக்கு முதல்ல எழுதி பார்க்கலாம். நா நீ நூ இன்று நை நோ நௌ நம் நக. இன்று இன்னும் ரோ சேர்த்து போடணும். நான் போட்டு கீழே சி போட்டால் ஓம் சாந்தி. எல்லா எழுத்துக்களையும் நோட்க எழுதி பாருங்கள்.
எழுதுகிறப்பவே அந்த எழுத்தோட வடிவத்தையும் கூடவே சொல்லி பார்த்துக்கிட்டே எழுதுங்க. அப்போ மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். शुक्रिया, आप सबको मिलके बहुत खुशी हुई।